السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள் கிருபையால் ரஜபுடைய மாதத்திலே வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரஜபில் பரக்கத்தையும் ஷாபானிலே பரக்கத்தையும் ரமலானிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் முழுமையாக பகலிலே நின்று வணங்கக்கூடியதையும் பகலிலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் இரவு காலங்களிலே அதிகமாக சஜிதாக்களை செய்யக்கூடியவர்களாகவும் தொழக்கூடியவர்களாகவும் ரமலானை அல்லாஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை மனித சமுதாயத்திற்கு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறான். அதிலே மிக 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 பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணங்களை கொடுத்திருக்கிறான். மனிதன் எதை எண்ணுகிறானோ அதையின்படிதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய செயல்களையும் ஆக்கி விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய நிய்யத்து சரியாக இருந்தால்தான் அவனுடைய செயலும் சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள். எப்படி நிய்யத் இருக்கிறதோ அப்படித்தான் அமல் என்று சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைசே நிய்யத் ஒய்சே பரக்கத். நாம் எப்படி நிய்யத்து வைக்கிறோமோ அப்படித்தான் நமக்கு பரக்கத்தும் கிடைக்கும் என்பதை ஒரு பழமொழியில் கூட சொல்லுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சரியான நிய்யத்துக்களை நாம் வைக்க வேண்டும். காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நாமும் இறந்து போக போக நாம் காலங்களை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எண்ணங்களை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். எண்ணங்களை சரிபடுத்துங்கள். எண்ணங்களை நாம் சரிபடுத்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை நமக்கு சரியாக ஆக்கி கொடுப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னமல் அமால் பின்னியாத். நீங்கள் எப்படி நிய்யத்து வைக்கிறீர்களோ அது போன்றுதான் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் நீங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எண்ணம் என்பது ஒரு கண்ணாடியை போன்றது. எண்ணம் என்பது ஒரு கண்ணாடியை போன்றது. எதை நினைக்கிறோமோ அந்த பிம்பம் தான் நமக்கு வாழ்க்கையாக அமையும். கண்ணாடிக்கு முன்னால் நாம் நின்றால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிம்பத்தை எதிர்காக்கிறது. நம்மிலே இருக்கின்ற குறைகளை சொல்லுகிறது, நம்மிலே இருக்குகிற நிறைகளை சொல்லுகிறது. கண்ணாடி போன்றது எண்ணங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஆக்கி இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். குவிலென்ஸை நாம் பார்த்திருக்கிறோம். எண்ணங்கள் என்பது குவிலென்ஸை போன்று. குவிலென்ஸ் என்று சொன்னால் அந்த லென்ஸின் மூலமாக சூரிய ஒளியை ஒன்று சேர்த்து ஒரு பேப்பரை எரிக்கலாம், ஒரு ஊரையே எரிக்கலாம். அதுபோன்றுதான் ஒரு மனிதனுடைய எண்ணங்களை ஒன்று சேர்ப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை என்ற அனைத்தையுமே அவனால் செயலாக்க முடியும் என்பதாக சொல்லுவார்கள்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த லென்ஸுக்கு சூரியன் ஒளியை ஒன்று சேர்ப்பதற்கு எந்த அளவிற்கு பவர் இருக்கிறதோ அது ஒன்று மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய செயலுக்கு பவர் உள்ளதாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் எண்ணங்களை ஒன்று சேர்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் என்ன எண்ணத்தோடு அவன் செயல்படுகிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். அந்த எண்ணத்திலே அவன் இஹ்லாஸாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். எண்ணத்தில் அவன் உறுதியாக இருந்தால் அந்த எண்ணம் என்னவாக மாறும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்திலே கேட்கின்ற துஆவாக மாறி போகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியதுதான் எண்ணங்கள். அதைதான் சொல்லுவாங்க சில பேர்கள், எண்ணம் போல் வாழ்க என்று சொல்லுவார்கள். எண்ணம் போல் நீ வாழ்க என்பதாக சொல்வார்கள். வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பார்த்தால் சிலர்களின் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நல்லதாக அமைந்து போகும். சிலர்களின் எண்ணங்கள் கெட்டதாக இருந்தால் வாழ்க்கை முழுக்க கெட்டதாகவே போய் சேரும். உதாரணங்களை நாம் பார்க்கின்ற நேரத்திலே அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ் கிரந்தங்களை எழுதக்கூடியவர்களை மிகச் சிறந்தவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எங்கு போனாலும் புகாரியிலே இந்த ஹதீஸ் இருக்கிறதா என்று கேட்கின்ற கேள்வியை முன்வைக்கக்கூடிய நிலையிலே குர்ஆனுக்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸ் நூல் என்று சொல்லப்படக்கூடிய புகாரி இமாம் புகாரி இருக்கிறதல்ல, அந்த புகாரி என்ற கித்தாப், அந்த கித்தாபை எழுதியவர்கள் யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவை அவர்கள் காணுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள். கனவிலே பெருமானாரின் மீது இருக்கின்ற தூசிகளை அவர்கள் தட்டி விடுவது போன்று கனவு காண்கிறார்கள். பெருமானாரின் மீது இருக்கக்கூடிய தூசிகளை தட்டுவது போன்று அவர்கள் கனவு காண்கிறார்கள். அவர்கள் கனவு காண்டதற்கு பின்னால் எழுந்து அந்த கனவிற்கு விளக்கம் கேட்கின்ற நேரத்திலே சொல்லப்படுகிறது, பெருமானாரின் ஹதீசுகளிலே சஹீஹான ஹதீசுகளை எடுத்து எழுதக்கூடிய திறமையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க போகிறான் என்று அங்கே பதில் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், முடிவெடுத்தார்கள், எண்ணம் வைத்தார்கள், நான் என் காலம் முழுக்க பெருமானாரின் ஹதீசுகளை, அந்த ஹதீசுகள் சஹீஹாக இருக்கிறதா என்று ஒன்று ஒன்றாக அந்த ஹதீசுகளை நான் பார்ப்பேன் என்று அவர்கள் நியத்தை செய்து எண்ணத்தை உறுதிப்படுத்தி 6 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்தார்களாம். அவர்களின் பரம்பரை யார் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள், அதற்கு முன்னால் யார் அறிவித்தார்கள் என்று அறிவிப்பாளர்கள் முழுக்க அவர்கள் மனனம் செய்தவர்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைக்கு அவர்கள் எடுத்த முயற்சி தான் அவர்கள் 6 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்தார்கள். 7093 ஹதீசுகளை சஹீஹான ஹதீசுகள் என்ற சனதுகளோடு அவர்கள் எழுதினார்கள் என்பதாக வரலாறு. சஹீஹான ஹதீசுகளின் தகுதிகளை அவர்கள் தரம் எடுத்தார்கள். ஒரு இடத்திலே ஹதீஸை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு பல மைல் தூரங்கள் பயணம் செய்வார்கள். பயணம் செய்து அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பார்கள். சொல்லக்கூடியவர் நல்லவரா, பொய் பேசக்கூடியவரா, ஏமாற்றுக்காரரா, மோசக்காரரா என்று பார்ப்பார்கள். ஒரு இடத்தில் எப்படித்தான் ஹதீஸை அவர்கள் கேட்பதற்காக வேண்டி நீண்ட தூரங்கள் பயணம் செய்து போனார்கள். இந்த மனிதரிடத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அந்த இடத்திற்கு அவர்கள் தூரமாக பயணம் செய்து போனார்கள். போய் அந்த மனிதரை பார்க்குகின்ற நேரத்திலே அவர் தான் வளர்க்குகின்ற ஆட்டுக்கு தலையை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நீட்டுகிறார், அது வருகிறது, எடுத்துக்கொள்கிறார். இதை பார்த்தவுடன் இந்த ஹதீஸை இவர் அறிவிப்பதற்கு தகுதியானவர் இல்லை என்பதை முடிவு செய்து திரும்பி விடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களின் உள்ளெண்ணத்திலே நினைத்தது என்ன? அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை நிச்சயமாக அது ஆக வேண்டும் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலம் முழுக்க என் வேலை பெருமானாரின் ஹதீஸை, சஹீஹான ஹதீசுகளை நான் கோர்வை செய்ய வேண்டும் என்று கோர்வை செய்து இன்றைய உலகத்திலே குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புகாரி என்ற கிதாபை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, அது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் எண்ணத்தின் பிரதிபலிப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களின் எண்ணத்தின் இஹ்லாஸ் பிரதிபலிப்பாக இருந்தது என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமவாசி வருவார். பெருமானாரிடத்திலே வருவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலர்ந்து இருப்பார். பெருமானாரோடு உறங்குவார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சாப்பிடுவார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகையிலே பயணிப்பார். இப்படி அவர் பள்ளிவாசலிலே நீண்ட காலங்கள் பெருமானாரோடு இருக்கும் பொழுது அவர் கிராமவாசி. ஆனால் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானாரின் நடத்தைகளையும் பெருமானாரின் செய்கைகளையும் பார்த்து விட்டு ஈமான் கொண்டு விடுகிறார். ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவர் சொல்லுவார், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று பொறுப்புகளை கொடுப்பார்கள். அவரையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடன் அழைத்து செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி அந்த சஹாபியையும் அழைத்து சென்றார்கள். கிராமவாசியை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றுகின்ற நேரத்திலே அந்த போருக்கு போய் அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதற்கு பின்னால் கனிமத்து பொருட்கள் வந்தது. நிறைய கனிமத்து பொருட்கள் வந்ததை அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிந்ததற்கு பின்னால் பிரித்து கொடுத்து அனுப்பினார்கள். அந்த கிராமவாசிக்கும் பிடித்து கொடுத்தார்கள். ஒரு சஹாபி இடத்திலே அந்த பொருட்களை கொடுத்து நீங்கள் கொண்டு போய் இந்த கிராமவாசி இடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் என்ன கேட்டார்? சஹாபாக்களை பார்த்து மகாதா, இது என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார்கள், சஹாபாக்கள், கனிமத்து பொருட்களில் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பெருமானார் இடத்திலே வந்தார்கள். நாயகமே, மாகாதா, இது என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சேர வேண்டிய கனிமத்து பொருட்கள். அவர் சொன்னார் அடுத்த வார்த்தை, நாயகமே, இதற்காக வேண்டி நான் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவர்களின் எண்ணத்தை பாருங்கள். நான் இதற்காக வேண்டி கனிமத்து பொருள் எனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இஸ்லாத்திற்கு வரவில்லை. நான் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் எனக்கு என்ன எண்ணம் இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட வேண்டும், அதுவும் என்னுடைய கழுத்திலே வாள் குத்தப்பட்டு இந்த இடத்தில் என்னுடைய வாள் குத்தப்பட்டு நான் இறந்து போக வேண்டும், எதிரிகளின் மூலமாக நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கிறேன் நாயகமே. கனிமத்து பொருட்கள் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். சஹாபாக்களின் எண்ணங்கள் அவர்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்களாக மாறி போனதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சஹாபி நீண்ட காலங்கள் பெருமானாரோடு பயணித்துக் கொண்டிருந்தார். அதே போன்று ஒரு போர்க்களத்திலே அவர் போர்க்களத்தில் நின்று போர் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் எந்த இடத்தை காட்டி, தன் கழுத்தை எந்த இடத்தை காட்டி அந்த இடத்தில் என்னிடத்தில் அம்பு குத்தி நான் இறக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போன்று அம்பு குத்தி இறந்தார்கள் என்பதாக வாழ்க்கை அவர்களின் வரலாறுகள் சொல்லப்படுகிறது. மனிதனுடைய எண்ணங்கள் போன்றுதான் அவருடைய வாழ்க்கையும் அமையும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை குளிப்பாட்டி அவர்களை பெருமானார் தன்னுடைய தோள் புதத்தில் இருந்த துணியை எடுத்து கஃனிட்டார்கள். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? பெருமானாரினுடைய தோளில் இருக்கின்ற துணியை எடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உடுத்தாடைகள் உடுத்தி அவர் ஜனாசாவை தொழுக வைத்து பெருமானார் அடக்கம் செய்தார்கள் என்பதாக வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய எண்ணத்தை பாருங்கள். அவர் கனிமத்து பொருள் எனக்கு வேண்டாம், ஆனால் நான் வந்தது இஸ்லாத்திற்குள்ளே வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் என் உயிர் பறிக்கப்பட வேண்டும், இஸ்லாத்தின் பாதையிலே பறிக்கப்பட வேண்டும், அதுவும் என் கழுத்திலே குத்தப்பட்டவனாக நான் இறக்க வேண்டும், ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் உள்ளே வந்தார்கள் என்று வரலாறுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பற்றி பேசுகிறார்கள். அவர் உண்மையாக்கி விட்டார், அல்லாஹ்வும் அவரை உண்மையாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். உண்மையான விஷயத்தை அவர் சொன்னார், அல்லாஹ்வும் அவரை உண்மையானவனாகவே மாற்றிவிட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றுதான் உமர் ரலியல்லாஹுடைய காலங்களிலும் நிறைய நிகழ்வுகள் நடந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 எண்ணங்கள். ஒவ்வொருவர்களுக்கும் சில எண்ணங்கள் இருக்கும். நான் நல்ல முறையிலே வாழ வேண்டும், வியாபாரங்களை பெருக்க வேண்டும், வீடுகளை கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிறைய முறையிலே நான் வசதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு 2 எண்ணங்களை கொண்டார்கள். நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், அதுவும் மதீனாவிலே நான் இறந்து போக வேண்டும். 2ஐயும் அவர்கள் எண்ணம் கொண்டார்கள். இப்படி தாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும்,
நான் மதீனாவிலே இறந்து போக வேண்டும் என்று இரண்டு வார்த்தைகளையும் இரண்டு எண்ணங்களையும் உறுதியாக அவர்கள் நாவில் சொன்னது மட்டுமல்ல, அதை துஆவாகவே செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹீதா ஃபீ சபீலிக வஜஅல மௌத்தனா ஃபீ பலதி நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை நாயகத்தினுடைய ஊரிலே மதீனாவிலே என் மரணத்தை ஆக்கிவை, என்னுடைய மரணத்தை ஷஹீதாக்கிவை என்று கேட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஹப்ஸா ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு கேட்டார்களாம். ரெண்டுமே துருவம் வேறையாக இருக்கிறது. மரணிப்பது, ஷஹீதாக மரணிப்பது, அல்லாஹுவின் போர்க்களத்திலே போய் மரணிப்பது, மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். எப்படி இரண்டும் சாத்தியமாகும்? அவர்கள் கேட்டார்கள். அன்னா யகூனு ஹாதா என்று கேட்டார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹ். இது ரெண்டும் எப்படி சாத்தியமாகும், நடக்குமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, யாத்தி அல்லாஹ், அல்லாஹு நாடினால், யாத்தி பில்லாஹி இன்ஷா இதா ஷா என்று சொன்னார்கள். அல்லாஹு நாடினால் நடக்கும் என்று சொன்னார்கள், உறுதியோடு சொன்னார்கள். நான் நிச்சயமாக ஷஹீதாக்கப்படுவேன், நான் நிச்சயமாக மதீனாவில் இறந்து போவேன் என்ற உள்ளத்திலே அவர்கள் இஹ்லாஸோடு, உறுதியான உள்ளத்தோடு அவர்கள் முடிவு சொன்னார்கள். கடைசியாக அவர்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு. அவர்கள் சுபுஹ் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுக வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அபூ லூலு என்று சொல்லக்கூடிய பாதிரி ஒருவன் உமர் ரலியல்லாஹுடைய வயிற்றிலே வாளால் குத்தி விடுகிறான். வாளால் குத்தப்பட்டவர்கள் ரத்தம் நிற்காமல் கொட்டுகிறது. சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் வெளியே வருகிறது. அவர்கள் முஸல்லாவிலேயே சரிந்து போனார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிச்சயமாக நான் எனக்கு ஷஹீத் என்ற பட்டம் அல்லாஹ் கொடுக்கப்பட வேண்டும், நான் இஸ்லாத்திற்காக வேண்டிய இன்னுயிரை நிற்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முஸல்லாவிலே கொடுத்தான், அதுவும் மதீனா நகரத்திலே கொடுத்தான் என்பதாக வரலாறு. ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உள்ளங்களில் எண்ணங்களை சரியாக வைத்தால், அதிலே உறுதியாக இருந்தால், அதிலே இஹ்லாஸோடு இருப்பார்கள், ஆனால் அது துஆவாக மாறிப்போய் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை நடக்குகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாயகத்தினுடைய குடும்பத்திலும் வந்தது, நாயகத்தின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய குடும்பங்களிலும் வந்தது, பெருமானாரை பின்பற்றிய சஹாபாக்களின் குடும்பங்களிலும் வந்தது, நம் குடும்பங்களிலும் வரத்தான் செய்யும் என்று சொன்னார்கள். குடும்பம் என்பது ஒரு கதம்பம், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அந்த சண்டை சச்சரவுகளோடு வாழக்கூடியதுதான் குடும்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே கணவன் மனைவி இரண்டு பேர்கள் பிரச்சனை வந்து சேருகிறது. இப்படி வருகின்ற நேரத்திலே அதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எடுத்த உடனே தலாக்கு, எடுத்த உடனே குலா, எடுத்த உடனே விவாகரத்து என்றல்லவா மணப்பெண்ணுடைய குடும்பத்தார்களும் சரி, மணமகனுடைய குடும்பத்தார்களும் சரி இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணங்கள் நம்மிடத்தில் சரியில்லாததின் காரணமாகத்தான் ஒரு குடும்பத்தையே நாம் குலை வைக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த பெண்ணு மாப்பிளை ஒன்று சேர்க்குகின்ற நேரத்திலே உங்களுடைய உள்ளங்களிலே நல்லெண்ணங்கள் இருக்க வேண்டும், ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் சேர்த்து வைத்தால் தான் ஒன்று சேர முடியும். உமர் ரலியல்லாஹு இடத்துல வருகிறது அந்த பிரச்சனை. ரெண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் ரெண்டு பேரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க. அவருடைய குடும்பத்தார்கள் வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் வந்தால் முதலிலே ஃபைதுஹுன்ன, இந்த கணவனுக்கு உபதேசம் செய்யுங்கள், மனைவிக்கு உபதேசம் செய்யுங்கள். அதற்கும் அவர்கள் சரி வரவில்லை என்று சொன்னால் வஹ்ஜுருஹுன்ன, அவர்களின் படுக்கையை பிரித்து வையுங்கள். பிரித்து வையுங்கன்னு சொன்னா ஒரே ரூம் தான், ஒரே பெட்டு தான், ஒரே பெட்டில் அவரும் இவரும் திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். முதுகை காட்டி கொண்டு படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். ரெண்டு முதுகும் ஒன்று சேர்ந்துக்கணும். இதுதான் உங்களுடைய பிரித்து வைப்பது என்பதை சொல்லப்படுகிறது. தவிர நம்மிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள் வதுரிபுகுன்ன, அதற்கு பின்னால் நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னார்கள்.
ஆஹா, அடிக்க சொல்லிட்டாங்களா என்று அடிப்பது அல்ல, காயம் படாமல் அடியுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஒரு ஹதீஸிலே இப்படியும் சொன்னார்கள், நல்ல கணவன் எப்பொழுதும் அடிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். இதையும் சொன்னார்கள், அதையும் சொன்னார்கள். அடிக்க வேண்டும், ஆனால் அது அடிப்பது போன்ற அவர்களுக்கு ஒரு துணியை எடுத்து அடிப்பதோ, அவர்களின் மீது கோபத்தை காட்டுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய செயல் என்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் அவர்களை குடும்பத்தார்களில் நல்லவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்து சேர்த்து, ரெண்டு பேர்களிலேயும் கணவனுடைய குடும்பத்தார் மனைவியினுடைய குடும்பத்தார்களை கொண்டு வந்து பேச வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உடனே எடுத்தவனை தலாக்குற்றன்னு சொல்லல. இவைகள் எல்லாம் சொன்னதற்கு பின்னால் அவர்கள் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அதற்கு கால அவகாசங்கள் கொடுக்கப்படும். கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, ரெண்டு பேருக்கு மத்தியிலே உள்ளங்கள் மாறலாம், எண்ணங்கள் மாறலாம் என்று கொடுக்கப்படும். இப்படி செய்யாமல் ஒரு கேஸ் உமர் அலி அல்லாஹ்விடத்துல வந்துருச்சு. குடும்பத்தார்கள் வந்திருக்கிறாங்க, அந்த குடும்பத்தார்கள் வந்திருக்கிறாங்க. உமர் அலி அல்லாஹ் கேட்டாங்க, என்னங்க என்ன விஷயமா வந்திருக்கு? இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்கேன்டாங்க. சாட்டையை எடுத்தாங்க உமர் அலி அல்லாஹ். சாட்டையை எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை அடிக்கல, பொண்ணுடைய குடும்பத்தாரையும் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தாரையும் அடித்தார்கள். சரியாக அடித்து விட்டு சொன்னார்கள், இணைத்து வைக்கக்கூடியவர்கள் எண்ணங்கள் சரியில்லை. நீங்கள் இணைத்து வைக்கும் பொழுது அவர்களை இணைத்து வைக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் வர வேண்டும், பாசம் வர வேண்டும், ஒற்றுமையாக அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அவர்களை இணைத்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் வந்திருந்தால்தான் இணைப்பு ஏற்படும். நீங்கள் உள்ளத்திலேயே எண்ணம் சரியில்லை என்பதாக சொன்னார்கள். வாழ்க்கையிலே மனிதன் சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான சிறப்புக்குரியதாக ஆக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். ஈராக்கு நாட்டை நாம் ஒரு வரலாறை எடுத்து பார்க்கலாம். ஈராக்கு நாட்டிலே நஜ்முத்தீன் அய்யூபி என்று ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு அரசர், அவர் ஒரு ஆளுநர். அவர் நீண்ட காலமாக திருமணம் முடிக்கவில்லை. அவர் முடிக்காததை பார்த்து விட்டு அவர்களுடைய சகோதரர் கேட்டாராம், ஏன் திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க என்று. எனக்கு தகுந்த பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னார். அவர் கேட்டார், உங்களுக்கு தகுந்த பொண்ணு என்ன வேணும்னு கேட்டாரு. அவர் சொன்னார், நஜ்முத்தீன் அய்யூபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தகுந்த பொன் எப்படி வேண்டும் என்று சொன்னால், அந்த பொன் அழகாக இருக்கணும் என்பது அவசியம் இல்லை, அந்த பொன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், மார்க்கம் தெரிந்தவளாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்தால் நாளை மறுமையிலே நான் செல்லும் பொழுது அவளுடைய கையை பிடித்துக் கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட மனைவியாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அவளால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த ஆண் குழந்தையை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், ஒரு வீரனாக வளர்க்க வேண்டும். அவன் வீரனாக ஆகி குதிரையிலே அவன் பயணம் செய்யக்கூடிய குதிரை வீரனாக ஆக வேண்டும். ஆகியதற்கு பின்னால் பைத்துல் முகத்தஸை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் அதை கேட்டுவிட்டு, இந்த பொண்ணை நான் எங்க போய் தேடுறதுண்டாங்க. கொஞ்ச காலத்திற்கு பின்னால் அவர்கள் அங்கே ஈராக்கிலே ஒரு பள்ளிவாசலிலே அவர்கள் தொழுவதற்கு போனார்கள். நஜ்முத்தீன் அய்யூபினுடைய சகோதரர் தொழுகைக்காண்டி போனார். அங்கே ஒரு இமாம் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து முறையிட்டு கொண்டிருந்தாள், எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேண்டும். அந்த அம்மாட்ட கேட்டாங்க, உனக்கு தான் நான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தனே, நீ ஏன் வேணான்ட்டேன. அந்த மாப்பிள்ளைக்கு எனக்கும் சரி வராதுன்ட்டாங்க அந்த அம்மா. நான் நினைப்பது போன்ற மாப்பிள்ளை இல்லை, நான் எப்படி நினைக்கிறேனோ அது போன்ற மாப்பிள்ளை அல்ல அது, அவர் அந்த மாப்பிள்ளை அல்ல, நீ என்ன நினைக்கிறாய் என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்கப்படுகிறது. நாளை மறுமையிலே அவர் உலகத்திலே சாலிகாக இருக்க வேண்டும், நாளை மறுமையிலே அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நான் சொர்க்கம் போக வேண்டும், அவன் மூலமாக நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், அந்த பிள்ளையை நான் நல்ல முறையிலே வளர்த்து வீரனாக்க வேண்டும், குதிரையை சவாரி செய்யக்கூடிய வீரனாக ஆக்க வேண்டும், அவன் பிறந்து வீரனாகி பைத்துல் முகத்தஸை அவன் வெற்றி பெற வேண்டும் என்ற நிய்யத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சரியான மாப்பிள்ளை ஒருவர் கிடைத்து விட்டார், அவரோடு அவர்களை இணைத்து வைக்க வேண்டும் என்று இணைத்து வைத்தார்கள். இந்த இரண்டு பேர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் அய்யூப் அன்சாரி என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய முதலிலேயே பைத்துல் முகத்தஸை வெற்றி பெறுவதற்கு சிலுவை போர் என்று நடந்ததல்லவா, அதிலே முதலாக தலைமை பொறுப்பேற்று வெற்றி பெற்றவர்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம் வாழ்க்கை எல்லாம் சரியாக மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மாறாமல் நான் உன்னை மாற்ற மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதன் தன்னை மாற்றிக் கொள்ளாத வரை அவனை அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தால் நடிகர்களுடைய பெயர்களைத்தான் சொல்லுகிறார்கள். விஜயை போன்று வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான நிகழ்வுகளை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். நம்முடைய நிய்யத்துக்கள், எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். வரக்கூடியது ரமலான் மாதம். இன்னும் 1.25 மாதங்கள் இருக்கிறது. அந்த மாதங்கள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். ரமலானிலே எல்லா தயாரிப்புகளையும் நான் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி இந்த ரஜபுடைய மாதத்தில் நான் விதை விதைக்குகிறேன். என் வாழ்க்கையில எல்லா விதங்களிலும் ஒதுக்கப்படுகிறது. ரமலானுக்காக வேண்டி நான் ஒதுக்குவேன். அதிகமான அமல்களை செய்வேன், அதிகமான நோன்புகளை நோட்பேன், அதிகமான தான தர்மங்களை செய்வேன் என்ற ஒரு பிளானோடு நாம் ரஜபுடைய மாதத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எண்ணம் நம் உள்ளத்திலே வந்து விட்டால், அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துமார்கள் வாழ்க்கையில் எண்ணங்களை அவர்கள் சரி செய்து கொண்டு வார்த்தைகளில் துஆக்களாக மாற்றிக்கொண்டால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப, யா அல்லாஹ் ரஜபிலே எனக்கு பரக்கத்து செய், ஷாபானிலே எனக்கு பரக்கத்து செய், வபல்லிக்னா ரமலானை எனக்கு கொடு என்று கேட்க சொன்னார்கள் அல்லவா? அந்த துஆவை நாம் கேட்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட காலங்கள் தான் ரஜபுடைய காலங்கள். விதை விதைக்கின்ற இந்த காலத்திலே எண்ணங்களின் விதைகளை சரியாக விதையுங்கள். அறுவடை செய்யக்கூடிய, தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதங்கள் எல்லாம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஷாபான் மாதம் தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதங்கள், ரமலான் மாதம் நாம் அறுவடை செய்யக்கூடிய மாதங்களாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த அமல்களை செய்வதற்கு, ரஜபில் இருந்தே தயாரிப்பாவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உலக முஸ்லிமான அனைத்து குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.